நம்முடன் பேசுவதற்காக இணைப்பில் இருக்கிறார் முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம், காலையிலேருந்தே ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் காணப்படுகிறது. தற்பொழுது தஞ்சைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்காக. இந்த சூழ்நிலையை ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல உதயநிதி அவர்கள் பேசியது மிக மிக தவறு. பெண்கள் இப்படி பேசிட்டு எல்லாருமே சும்மா அதை அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா கூட அரெஸ்ட் அளவுக்கு போயிருக்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மனதுல இருந்தது. ஏன்னா கேஸ் போடலாம், கோர்ட்டுக்கு போகலாம், அது ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்றாங்களோ அப்படின்னு. ஆனா திருப்பி உதயநிதி அரெஸ்ட் ஆறதுக்கு வரும்போது அவர் கொடுத்த பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா அது ஆணவத்தின் உச்சம். இது ஜோக்கு, முட்டாள்கள், அது மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் என்னமோ தியாகம் பண்ணிட்டு போற மாதிரி, இதெல்லாம் ஒரு பெண்களை நாம இழிவுபடுத்திட்டோம், நான் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் ஒருவேளை மனதை புண்படுத்தியிருந்தா அது அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம், இல்லைன்னா நான் அது பேசுனதுக்கு வருந்துறேன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு வரைக்கும் இப்ப ஸ்டாலின் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அவர் இந்த பேரெல்லாம் சொல்லல. அந்த பேரை சொன்னாங்க அப்படின்னா நீங்க அந்த பேரை பேசாதுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, அந்த பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம்ல. இது ரெண்டு விதமா நான் பாக்குறேன். ஒண்ணு நேரடியா ஒரு அரசியல் விமர்சனத்துக்கு இவ்வளவு அரசு கைது வரைக்கும் போகணுமா அப்படின்னா இல்ல. ஆனா அதே நேரத்துல பெண்களை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம பேசுவோம், உடனே நம்ம சட்டத்தை காரணம் காமிச்சு நம்ம தப்பித்துக் கொள்வோம் அப்படின்ற மனநிலை யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற வகையில நான் இது நியாயப்படுத்துறேன். மேம், அதாவது அவங்க ஆபாசமா எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உதயநிதியை மிரட்ட தான் பாக்குறாங்க, அவர் ஆபாசமா எதுவுமே பேசல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இல்ல, நான் என்ன கேக்குறேன், அது அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பட் எல்லாருமே நான் பார்த்துட்டு இருந்தாங்க, லைவ்ல போயிடுச்சு. இது மாதிரி ஒரு இரட்டை அர்த்தத்துல பேசும்பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ உங்களுக்குன்னு வரும்பொழுது நீங்க பல காரணங்கள் சொல்லலாம். நான் இதுல எல்லாத்தையும் மீறி பெண்களுக்கு எதிராக அவங்க சார்பில்லாத இடத்துல அவங்க பத்தி பேசுறதும், அது யாரா இருக்கட்டும், அது திரைத்துறையா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள நம்ம கண்டனம் சொன்னதுக்கு அவங்க திமுக காரங்க ட்விட்டர்ல எப்படி போட்டுட்டு இருக்காங்கன்னா, திருப்பியும் ஒருமையில போடுறாங்க, பாடி ஷேம் பண்றாங்க, அதை நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த மனநிலை மாறணும்னு நான் நினைக்கிறேன். இது இன்னைக்கு ஏதோ இந்த ஒரு கேஸ் அரெஸ்ட் சரியா இல்லையா, இல்லைன்னா திமுக தலைவர் சொன்னது கரெக்டா, உதயநிதி சொன்னது கரெக்டா, உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்றது கரெக்டா, இது எல்லாவற்றையும் மீறி தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி அப்படியே கறந்து போயிட முடியாதுன்ற ஒரு எண்ணமும் வரணும் இல்லையா மேம்? அதாவது நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கு. தவிக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கு. இதுல எதிர்க்கட்சி தலைவர் மிக மிக முக்கியம். அவர் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தவிக அரசு இது போன்ற கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா நிச்சயமா கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்ல தவிக அரசு, நான் எந்த அரசுக்கோ எந்த எதிர்கட்சிக்கோ நான் ஆதரவோ எதிராக சொல்லல, நான் பெண்களுக்காக நான் நின்று பேசுறேன், அவ்வளவுதான். நிச்சயமா கோர்ட்ல இந்த ஆன் கிரவுண்ட்ஸ் இதுல அவங்க ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க, நிச்சயமா தெரியும். தவிகவும் நாங்க இதுல எங்களுக்கு பெண்கள் தஞ்சாவூர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க. அதனால டெஃபினட்டா அவர் ரிமாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நல்லாவே அவருக்கு தெரியும். தவிக அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரியே உதயநிதி அவர்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நாளைக்கு முக்கியமா நம்ம பட்ஜெட் செஷன், அதுல எல்லாரும் இருக்கணும், விவாதங்கள் இருக்கும் அப்படின்னு அதே ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் இருக்கணும் இல்லையா? அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி மியூச்சுவல். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய டிக்னிட்டியும் மியூச்சுவல். எல்லாருமே அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா பெண்களை யாரும் பேசிவிட்டு கடந்து போய்விடக்கூடாது என்பதுல யாருமே கவனமா இருக்கணும்ன்ற இந்த சூழ்நிலை நமக்கு உணர்த்துகிறது. மேம், இந்த அரசு ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அவர் கைது செய்து சிறைகள் தானே மேம் அடைக்கணும். ஆனா இப்போ அவங்க பின்வாங்குறாங்கல்ல, நாங்க கைது நடவடிக்கைக்காக இந்த ஒரு விஷயத்தை கையில எடுக்கல, நாங்க விசாரணைக்காக மட்டும்தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதுக்கு நான் நியாயப்படுத்துறதுக்கு நான் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு எண்ணம் பெண்களுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு வரணும்ன்றதுனே தவிர, இதுல தவிகாக்கு ஆதரவாக தவிகாவை நியாயப்படுத்துறதுக்கும் நான் இல்ல.
ஆனா என்னை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் கடுமையான தண்டனைகளையோ கடுமையான விளைவுகளையோ அவர்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் என்பதற்கு சமுதாயத்திற்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பது எனது கருத்து. மேம், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மீதும் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தது. அப்பவும் நீங்க குரல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து இது மாதிரியான பெண்கள் சார்ந்த அவதூறான பேச்சுக்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம எடுக்கணும்? இல்ல, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு, நாங்க ஜெயலலிதா காலத்துல இப்படி பேசணும், எங்களை யாரும் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. மேடம் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்துக்குள்ளே இழிவுபடுத்தினாங்க. இது ஒரு நார்மல்சிக்கு போயிடக்கூடாது. ஆண் பொலிட்டிஷியன்ஸ் இழுத்து பேசுறாங்களா, ஆண் பொலிட்டிஷியன்ஸை பாடி ஷேம் பண்றாங்களா? கிடையாது. இல்ல, என்ன மாதிரி உள்ளவங்களே நாங்க ஒரு கருத்து சொன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லாம உடனே உருவகேலி பண்றது, உரிமையில பேசுறது, இஷ்டத்துக்கு பேசுறது, இந்த மனநிலை பெண்களுக்கு எதிரான மனநிலை நிச்சயமா யாருக்கு வேணாலும் மாறணும். அது இந்த உதயநிதியோட இந்த நிகழ்வு ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மேம். அதாவது இது போன்ற ஒரு எண்ணமே வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமான ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி மேம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு தேங்க்யூ. நன்றி.